நாம் அழைத்த தலைவர் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால நான் நீண்ட நேரம் பேச விரும்பல. ராஜசேகர் சொல்லிட்டாரு கன்வென்ஷன்ல 27ஆம் தேதி நீங்க பேசலாம்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, தெருவில் இறங்கி போராடுறோம். வேலிடேஷன் ஆக்ட் 2025 ரத்து செய்ய வேண்டும். 8வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரை இன்றைக்கு ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வேலிடேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா, கடந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவாக இருந்தாலும், விதிகள் எதுவாக இருந்தாலும், whatever may be the reasons, notwithstanding the rules, notwithstanding the judgment delivered by any court or tribunal என்றுதான் அந்த வாக்கியம் இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும் அரசு தான் முடிவு செய்யும். உதாரணத்துக்கு உச்ச நீதிமன்றம் 1/1/2006 இருந்து கொடுன்னு சொல்லிட்டான்னா, அப்படிதான் இந்த எஸ்தட்டிக் கேஸ். அப்படி நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க முடிவு பண்ணுவோம். உச்ச நீதிமன்றம் எதுக்கு? அப்போ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன். 3 அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட், அதை அமல்படுத்துகிறது எக்ஸிகியூட்டிவ். இந்த சட்டம் செல்லுமா, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் செல்லுமா செல்லாதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஆனால் இந்த வேலிடேஷன் ஆக்ட் 2025 அதையே மறுதளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. So it's a basic question of constitutional validity. ஆகவேதான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். WP 1055, அதுல NCCPA is the first petitioner, மற்ற 18 அசோசியேஷன் இருக்குது, அட்மிட் ஆயிருக்கு உச்ச நீதிமன்றத்தில். நம்முடைய வழக்கோடு S30 பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் வழக்கும் சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி FORISPO, அதாவது ஃபோரம் ஆஃப் ரிட்டையர்ட் IPS ஆபீசர்ஸ் அசோசியேஷன், அவர்களும் அந்த வழக்கு போட்டிருக்கிறார்கள். 3 வழக்குகளும் சேர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட்ல கவுண்டர் கொடுத்துட்டான். அந்த கவுண்டருக்கு ரிஜாயிண்டரும் நம்ம ஃபைல் பண்றோம். அந்த வழக்கு அநேகமாக 17ஆம் தேதி, இந்த மாதம் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே விவாதத்திற்கு வர இருக்கிறது. இதான் நிலைமை. அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா, எங்களுக்கு அந்த உரிமை உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ ஏன் நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்ற? Why do you use Article 32 of the Constitution? Why you did not use Article 226 of the Constitution? ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, 32ன்னா உச்ச நீதிமன்றம், 226ன்னா உயர் நீதிமன்றம். ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் தான். அதே அவன் வைக்கக்கூடிய கவுண்டர்ல என்ன சொல்றான்னா, why don't you use Article 226? Why do you come to Article 32 of the Constitution என்று கேட்கிறார்கள். ஆகவே அதற்கும் பதில் அளித்திருக்கிறோம். அதை போன்று எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு என்று பல நீதிமன்ற தீர்ப்புகளை அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு நாம் மறுதளித்திருக்கிறோம். இந்த பில்லு வந்தப்பவே பாத்தீங்கன்னா, அதனுடைய பிரியாம்பிளை என்ன சொல்லுதுன்னாக்க, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து பென்ஷன் பெறக்கூடியவர்களை இது பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நாம எல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல தான் வாங்குறோம். whether it is BSNL absorbed employees or central government employees, all are covered under consolidated fund of India. என்ன ரூல்ல? CCS pension ரூல்ல. அதுக்கு தான் அமெண்ட்மெண்ட். அப்படி பண்ணுகிற போது நிச்சயமாக பெரிய அளவிற்கு ஓய்வூதியத்தை பாதிக்கும் என்ற அச்சம் அல்ல, உண்மை. ஆகவேதான் நீதிமன்றத்தில் நம்ம போயிருக்கிறோம். அவன் பல வாதங்களை வைக்கிறான். இது உங்களை பாதிக்குங்கிற அச்சம் தானே இருக்கு. இட் இஸ் ஒன்லி அப்ரஹென்ஷன் அவன் சொல்றான் கவுண்டர்ல. பட் அப்படி இல்ல. இது ஏற்கனவே நாங்க ஒரு கேஸ் போட்டிருந்தோம். எங்களுடைய ஹிமாச்சல் பிரதேஷ் சர்க்கிள் செக்ரட்டரி பவானி தத் சர்மா அந்த கேஸ்ல வேலிடேஷன் ஆக்ட கோட் பண்ணியிருக்கான். So it is not mere apprehension. You have actually trying to implement the decision என்று சொல்லி நம்ம ரிஜாயிண்டர்ல போடுறோம். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பாத காரணத்தினால் 27ஆம் தேதி அது சம்பந்தமாக நாம் பேசலாம்.
அதே இந்த இரண்டு கோரிக்கைகள் மிக முக்கியம் வாய்ந்த கோரிக்கைகள் மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவில், பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்களை பொறுத்தளவில் என்ற முறையில். ஏன்னா சில பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு, பிஎஸ்என்எல்லுக்கு இது அப்ளை ஆகுமா, இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே, பென்ஷனர்ஸ் தானே என்று கூட நினைத்தார்கள். இல்லை, ஏன் சொன்னா BSNL pensioners are also covered under CCS pension rule 1972 or 2021. They are also getting pension from Consolidated Fund of India. So it will equally affect the observed BSNL employees also. ஆகவேதான் BSNL ஓய்வூதியர்கள் பல்வேறு சங்கங்களிலே பிளவுபட்டிருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த FCPA ஓடு இணைந்து அதற்காக சட்ட ரீதியாகவும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் நிச்சயமாக நீதிமன்றத்திலே நமக்கு சாதகமான நிலை உருவாகும் என்று நம்புகிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் தொடர வேண்டும், சட்ட போராட்டமும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.